ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வர தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்காக தாங்க இந்த வருஷத்தில் போட்டு பாடு படுத்திகிட்டு இருந்தோம். அந்த பயிற்சி இந்த பயிற்சி இதில் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். குறிப்பாக இப்போ செவ்வாய் கேது பயிற்சியும் நடக்குதுங்க. ரொம்ப 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 முக்கியம். செவ்வாய் கேதுக்கு உலக அளவில் நிறைய மாறுதல் கொடுத்துருக்கு. ஒரு கண் கூட பார்க்குறோம் இல்லையா? போர், விமானம் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டோட மாற்றங்கள், இதில் அரசியல், அரசாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள், சினிமா துறையர்கள், மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் கவனிப்பாக இருக்கணும். இனிமேல் ரயில்வேயை பார்க்க போகிறோம், கப்பல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம், எரிமலையாக இருக்கலாம். இதெல்லாம் கோச்சாரத்தில் சரியில்லை. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கால சூழ்நிலையில் இருக்கும்போது கோச்சாரத்தில் இவ்வளோ பாதிப்பு ஏற்படும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த கிரகச்சேர்வு 12ஆம் இடத்தை பார்க்குதே. இப்போ இதெல்லாம் ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். சரி, முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைகிறார். இந்த 6ஆம் இடத்தில் இந்த கேதுவுடன் இணையும் போது ஃபஸ்ட்டு பேச்சில் கனிவு தேவை. பொறுமையாக பேசிக்கங்க. ஒரு சில இடத்துல பேசாமல் இருக்கிறது பெட்டருங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள், வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. 9 அப்போ தந்தை மகன் உறவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. பண ரீதியாக கமிட்மெண்ட்டு தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். அப்போ கொடுத்துட்றேன், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் கவனம். என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்ல, கால சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்போ நல்ல விஷயம் இருக்குது, அதையும் சொல்லுவோம். இப்போ கையில் காசு இருந்தால் நிற்காது. பொதுவாக அதில் என்ன பண்ணிடணும், ஒரு நகையாகவோ குடும்பத்தில் யார்கிட்டையோ கொடுத்துட்டா பெட்டர். கையில் காசு இருந்தால் ஏதோ செலவாக வேண்டிய காலகட்டம். முதல்ல கடனை அடைச்சி வெளியே வர வேண்டிய காலகட்டங்க. 6ஆம் இடம் தான் கடன், 6ஆம் இடம் தான் நோய். இந்த கடன் கொடுத்தவங்க பேசுகிற பேச்சு, கடன் வாங்கினவங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க, கவனம். பொதுவாக கிரெடிட் கார்டை இருந்தால் உடச்சி போட்டுங்க. மீனராசிக்காரங்க இந்த செக்கு, செக்லீஃபு, கிரெடிட் கார்டு, இந்த ஃபோனு, இதில் தான் கவனமாக இருக்கணும். இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது இதில். சரி, இப்போ ஒரு நல்ல விஷயம் அதையும் பார்ப்போம். இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். பொதுவாக வீடு, இடம், வண்டி, வாகனங்களில் ஒரு விஷயம் நடக்கும். அது வாங்கிறது விற்கிறதா இருக்கலாம். ரொம்ப நாளாக விற்க முடியாத இடங்கள் விற்கக்கூடியது, வாங்கிறது, இந்த மாதிரி நடக்கும். இதில் வளர்ச்சி. ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பெஸ்ட் டைம். 4ஆம் இடத்துல குரு, கூடவே புதன், சூரியன். அப்போ இத்தனை கிரகம் கூட சுக்கிரன் வேறு சேரும் கொஞ்ச நாள் கழிச்சு. இப்போ மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது. தாயின் உடல்நிலை நல்லாயிருக்கும். உங்கள் உடல்நிலையை இப்போ தான் டெவலப் ஆகிற காலகட்டங்கள். இந்த 6ஆம் இடத்துல இருக்கணும் உடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்களா, சரி கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. பொதுவாக மெடிசன், டாக்டர் ஃபீல்டுக்கு சூப்பராக இருக்குது. டாக்டர், ஃபார்மசி, அது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நல்லா இருக்குது. யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் துறையில் கவனம். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷன் தேவை. 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகும். இப்போ சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், யூபிஎஸ்சியில் மிஸ் ஆச்சு, 2 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சுங்க, இல்லைன்னா நான் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகிருப்பேன்னார். நீட் மார்க் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் ஓகே. புதுசாக அந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி வர வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கால சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். சரி, வேலை, பிஸ்னஸ் ரெண்டுக்கும் பலாபலன் வேறு. நல்லா தெரியும். வேலைனா நீங்கள் மற்றவங்கள்ட்ட வேலை செய்கிறது, பிஸ்னஸ்னால் ஓனாக பண்ணுறது. இப்போ நல்ல விஷயத்தை பேசுவோம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அமோகமாக இருக்குது. பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். கூட்டு சம்மந்தப்பட்டது நடக்கும். உங்களுக்கு பிஸ்னஸில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது. புது புது நபர்கள், புது புது யுக்திகள் கையாள வேண்டிய அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லாயிருக்கு. ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி போயிட்டுருக்கு சார், கொஞ்சம் வருமானம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வேலைக்கு வருவோம். 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது. செவ்வாய் கேது ஏன் சொல்கிறோம்னா, செவ்வாயும் 7 வருஷம் தசாபத்தி, கேது 7 வருஷம் தசாபத்தி. அப்போ செவ்வாய்னா போலீஸ், இராணுவம், கேதுனா சட்டம், லாயர்பா. இந்த 2 கிரகம் சேரும்போது அந்த இடத்துல தொந்தரவு கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஹெல்த் விஷயமாக அஜீரண கோளாறு ஏற்படும். ஒர்க் பண்ணுற இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசி மாட்டிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு பேசாதீங்க. என்ன இந்த ஒர்க் பண்ணுற இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுகிறது, மேலதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடு பண்ணுறது, அவங்க மேலதிகாரி தப்பாக சொல்லுவாங்க, பொலைட்டாக தான் கேட்கணும். இந்த இடத்துல பட்டுன்னு கோவம் வரும். என்னங்க இது கூட தெரியலையான்னு. பொறுமை காக்க வேண்டும். இந்த இடத்துல வீடு, இடம், இதே சிந்தனை வரும். பட் நம்ம செவ்வாய் கேது சேர்ந்தாலே வாஸ்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம். கோச்சார ரீதியாக
விற்பனை சம்மந்தம் ரியல் எஸ்டேட்டுக்காரங்க கொஞ்சம் டிலே ஆகும், பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். வாஸ்து கரெக்ஷன் பண்ணலாம். பிரச்சனை இருப்பது திருத்த சரியான காலகட்டங்கள். புதுசாக பண்ண வேண்டிய காலகட்டம் இது அல்ல. அப்போ கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம். இப்போ எது பண்ணலாம்? பிஸ்னஸ் சூப்பர். நோய் நொடிக்குண்டான ட்ரீட்மெண்ட் பார்ப்பது நல்லது. குழந்தைகள் மாணவர்கள் சம்மந்த படிப்பு விஷயங்கள் நல்லாயிருக்கும். பெற்றோருடன் அனுசரணையாக பேச வேண்டியது இதெல்லாம் இதாக இருக்கும். 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வரார். 5ஆம் இடத்துல புதன்லாம் பயணிக்கும். 4, 5 தொடர்பு இதெல்லாம் வருகிறது. 7, 4, 5 தொடர்பு. குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. குலதெய்வம் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள், சொந்த பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் இது வளர்ச்சியான படிநிலையை கொடுக்கும். இப்போ பொதுவாகவே இந்த செக்லிஃப்ட் பொதுவாக சொன்னேன் இல்லையா, அதில் இன்னொரு பாயிண்ட் எடுத்துங்க. இந்த ரீசார்ஜ் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், தெரிஞ்ச 1க்கு 2 டைம் வேறு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிடுறது, உங்கள் கீழே வேலையாட்கள்கிட்ட கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுக்காம விட்டுறது. இப்போ நிறைய பேர் இந்த சிசிடி போட்டவங்களாம் திருப்பி சின்ன ஃபால்ட் வந்து இப்போ சிசிடி சரி பண்ணிட்டுருப்பாங்க. இது ஏன்னா கோச்சார ரீதியாக பாருங்கள், நார்மலாக எத்தனையோ விஷயம் இந்த பிரச்சனைலாம் வந்து நிற்கிது. அப்போ கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டம் இதுவே. உங்களுக்கு தொலைதூர பயணம் உண்டு, வெளிமாநில பயணங்கள் இருக்கிறது. தொலைதூரமாக சென்று வர வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய பேர் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ரை பண்ணலாமா? வேலையில் ஃபாரினில் ட்ரை பண்ணுறது சூப்பர். இந்தியா விட்டு வெளிநாடு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நடக்கும். விசா சம்மந்தப்பட்ட எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். உலகம் 1000 போர் நடக்கிடும். உங்களுக்கு இது நடக்கும். இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க திருப்பி நான் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா? நிச்சயமாக கிடைக்கும். உள்நாட்டில் இருக்க வெளிநாடு ட்ரை பண்ண வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் பெஸ்ட்டான காலகட்டங்களாக இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இரவு நேரம் உணவை தவிர்த்தணும். ஏன்னா 6ஆம் இடத்தில் வெப்பத்தை அதிகரிக்கிறதும் அஜீரணம் இருக்கிற கிரகங்கள் இருக்குது. இப்போ தான் மெடிசன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டு மாற்றி சாப்பிட்ருவாங்க. நான் அப்படின்னு சொன்னேன், சார் மருந்து மாத்திரை பார்த்து சாப்பிடுங்க, காலையில் உணவு மத்தியானம் மாற்றி சாப்பிட்ற போகிறீங்கன்னாரு. அவர் அப்படிலாம் அப்படியே சாப்பிட்றேன். ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு நான் சொன்னதுக்காகவே பார்க்கும்போது நைட்டு சாப்பிட வேண்டியதோ ஒரு மெடிசன் காலையில் நேரம் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ சொல்கிறார் எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் லைட்டாக சின்ன டேப்லெட்டு காலையில் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கேன் மாற்றி அப்படின்னார். அது எனக்கு அப்டேட் கொடுத்தாரு பாருங்க. அதுதான் அப்போ கால சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த நேரத்தில் கால் மூட்டு சம்மந்தப்பட்டதில் ஏஜ்டு பர்சன் பார்க்கணும். வயதானவர்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. சரி, இப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருக்குது. இங்கே சனி, ஜென்ம சனி வேலை செய்யுமா இல்லையா? இப்போ ஜென்ம சனி வேலை செய்யுதா இல்லையா நம்ம பார்க்குற காலகட்டமே அது இல்லை. ஜென்ம சனி இருக்கும் இடத்துல செவ்வாய் தாக்கம் வந்து அந்த ரெண்டும் காம்பினேஷன் எஃபெக்டாக தான் இவ்வளோ இது. இதோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போய்க்கங்க. தொலைதூர பயணங்கள், டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இல்லை வேறு மாதிரி போய்க்கங்க. நீங்கள் தனித்து வண்டி வாகனம் லாங்காக ஓட்ட வேண்டாம். இதுதான் உங்களுக்கு உண்டான கால சூழ்நிலை. ரைட். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம்? இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நிச்சயமாக காவல் தெய்வத்தை பிடிச்சி கெட்டியாக காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கணும். காவல் தெய்வத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் புற்றுகள் வழிபாடு, புற்றுகள் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ணலாம். சிம்பிளஸ்ட் பண்ணுறது சஷ்டி வழிபாடு. சஷ்டி விரதம் இருக்குது, சஷ்டி வழிபாடு, சஷ்டி முருகரை கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பிரச்சனைகள் அப்படியே 50% ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ தான் பிரச்சனையும் இருக்குது, அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. ரைட். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும். என்ன தாங்க எங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, ப்ளஸ் எது மைனஸ் எது, திருமணம் சம்மந்தப்பட்டது. இப்போ திருமணம் சம்மந்தம் சொல்லவே இல்லை பாருங்கள், கொஞ்சம் தள்ளி போனதுனால தான். ரைட். என்னென்ன தேவையோ அனுப்பி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.